ரூபா வேற ஒரு பையன் கூட க்ளோஸா இருக்கிறத இப்ப லாலுமே நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரூபா கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு ரூபாவும் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நான் மும்பைக்கு போனோம், பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றத சொல்றான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே காலேஜ்மே முடிச்சிட்டாங்க. லாலும் ஆர்மில ஜாயின் பண்ணிட்டு இருப்பான். அங்கதான் அவனுக்கு பாலான்ற ஒரு ஃப்ரெண்டுமே கிடைக்கிறான். பாலாவும் லாலுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. பாலாவோட குடும்பத்துல இருக்கவங்க ஜட்டி பனியன் பிசினஸ் தான் பண்ணிருப்பாங்கன்றதுனால பாலா எப்ப பேசினாலுமே ஜட்டி பனியனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பான். பாலா லாலுக்கு ஜட்டி பனியன் தைக்க கத்து கொடுத்துருப்பான்றதுனால இப்ப அவங்க ஆர்மில இருக்க எல்லாருக்குமே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜட்டி பனியன் தச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. பாலாவோட மிகப்பெரிய ஆசை ஒரு ஜட்டி பனியன் பிசினஸ் பண்ணணும் தான். அதுல இப்ப லாலுமே பார்ட்னரா சேர்த்துக்கிறான். உங்க டீம்ல இருக்க எல்லாருமே ஒரு மிஷனுக்காக கிளம்பி போறாங்க. பார்த்தா அங்க பயங்கர சண்டை நடந்துகிட்டு இருக்கும். அப்ப பாலாவும் இவனை பார்த்து இங்க இருந்து ஓடு அப்படின்றத சொல்றான். அதனால இப்ப லாலுமே பயங்கர ஸ்பீடா ஓட ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா பாலா அவன் கூட வரலன்றது இப்பதான் அவனுமே நோட்டீஸ் பண்றான். பாலாவை தேடி திரும்ப அங்க போறான். பார்த்தா அவன் கூட அந்த நிறைய பேருக்கு அங்க அடிபட்டு இருக்கும். அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப டெரரிஸ்டும் தெரியாம அங்க இருக்க முகமதுன்ற ஒரு ஆளுக்குமே ஹெல்ப் பண்றான். பாலாவை தேடி போறான். பார்த்தா பாலாக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அவனை தூக்கிட்டு அங்க இருந்து வரான். ஆனா பாலா அங்கேயே இறந்து போயிட்டு இருப்பான். லாலுக்கும் உட்கார இடத்துல குண்டு அடிபட்டு இருக்கும். அதை பத்தி எதையுமே கவலைப்படாம ஜாலியாவே தான் இருப்பான். லால் காப்பாத்தினாலும் தீவிரவாதின்னு தெரியாம அங்க இருக்கவங்களும் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்பி விடுறாங்க. லாலும் நிறைய பேரை காப்பாத்திருப்பான்றதால இப்ப அவனுக்கு விருதெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பாக்குறவங்க அம்மாக்குமே இப்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. லாலும் அவங்க அம்மாவை ட்ரெயின் ஏத்தி விட்டுட்டு வரான். பார்த்தா வர வழியில ரூபாவுமே பாக்குறான். ஆக்சுவலா ரூபா மும்பை வந்ததுக்கு அப்புறம் இந்த பெரிய தாதா கிட்ட போய் ஆக்ட்ரஸ் ஆக்க சொல்லி கேட்டிருப்பா. இப்ப அவனுமே பெரிய ஹீரோயின் ஆக்குறேன்னு சொல்லிட்டு இவளை கூட வச்சு சுத்திட்டு இருந்திருப்பான். லாலுமே ரூபா இருக்க ஹோட்டலுக்குமே வந்துட்டான். பார்த்தா ரவுடி ரூபா போட்டு அடிச்சிட்டான். இதை பாக்குற லாலுமே இப்ப பயங்கரமா கடுப்பாயி இந்த ரவுடியை செமையா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் பாக்குற ரூபாவுமே இப்ப இந்த ரவுடி கோவத்துல ஏதாவது பண்ணிட்டு போறான்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கூட்டு போயிடுறான்.